10th CBSE Maths exercise 1.1ல 4th sum பார்க்குறாங்க. என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னா 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த 2 நம்பரோட HCF கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த 2 நம்பரும். ஓகே, இந்த 2 நம்பரோட HCF தான் இது. அப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த 2 நம்பரோட LCM கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான். ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு LCM இன்ட்டு HCF. அப்போ ப்ராடக்ட்ன்றது என்னது? இந்த 2 நம்பரோட மல்டிப்ளிகேஷன். ஸோ நம்ம அந்த 2 நம்பரையும் எடுத்து எழுதிக்கிறோம். இன்ட்டு 657 ஈக்குவல் டு எல்சிஎம் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், நமக்கு தெரியாது. இன்ட்டு ஹெச்சிஎஃப் அவங்க கொடுத்துருக்காங்க என்னது 9. அப்போ அதை எடுத்து நம்ம எழுதிக்கிட்டோம். இப்போது எல்சிஎம் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்கு இல்லையா இந்த 9, அது ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது டிவிஷனில் வரும். அப்போ எப்படி எழுதணும் அப்படின்னா 306 இன்ட்டு 657 ஈக்குவல் டு எல்சிஎம் டிவைடட் பை 9. இப்போ 9 வந்து எதால் அடிச்சோம்? 3 டேபிளால் அடிச்சு கொடுத்துடலாம். ஸோ 3 3s are 9, 1 3s are 3, அதுக்கப்புறம் 0 2 3s are 6, மறுபடியும் 3 டேபிளாலேயே அடிச்சு கொடுக்கலாம். அப்போ 3 3s are 9, இங்கே ஒன்று பேலன்ஸ் இருக்கு இல்லையா, 4 3s are 12. இப்போது இந்த 34ஐயும் இந்த 657 இருக்கு இல்லையா, இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் அந்த ஆன்சர். LCM ஈக்குவல் டு, ஸோ LCM ஈக்குவல் டு 22,338. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். ஓகே, இப்போ நம்ம 5th சம் எப்படி ஈஸியாக பார்க்குறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னால் உங்களை யாருக்காவது ஆன்லைன் டியூஷன் வேணும், மேக்ஸ் டியூஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்கு இல்லையா இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைங்க எனக்கு இந்த சம்மு மட்டும் புரியல, இதை மட்டும் ஃப்ரீயாக எங்களுக்கு கிளாஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து நாங்கள் ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். அதில் வந்து ஃப்ரீயாக நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போது எப்போல்லாம் ஃப்ரீ கிளாஸ் எடுக்கிறனோ அப்போல்லாம் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.